2015 இந்த புலிப்படம் ரிலீஸில் இருந்தே இவர்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சங்கீதா சொல்கிறாங்களா, நான் முதல்ல வந்து அவருடைய தொடர்பு வந்து துண்டிக்கணும்னு சொல்லி கேட்டால் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் அவர் செய்யலை, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி செஞ்சார். 2022 அவங்க போயிட்டாங்க லண்டனுக்கு. 4 வருஷமாக அந்த பனையூர் வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு, 1க்கு 2 வீட்டில் அனாதையாக உட்காந்துருக்காரு. விஜயோட ஆடிட்டிங் வந்து சிபிஐ அதிகாரிகளும் ஆடிட்டிங் இடியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்குது. விஜயோட அக்கௌண்ட்லேருந்து பல வருடங்களாக போயிட்டுருக்கு. அது பெரிய ப்ரெஷராக போயிட்டுருக்கு. அது சொந்தமான விளக்கத்தை விஜய் கேட்குறப்ப மேனேஜரை கேட்டுக்குன்னு சொல்லி விஜய் போயிடுறாரு. அப்போ மேனேஜர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் விஜய்க்கு வந்து அனுப்புகிற அக்கௌண்ட்ஸுங்க, எல்லாமே பெண்கள் பேர், எல்லாமே பெண்கள் பேர். அதுக்கு பொது வழியில் சொல்ல முடியாது யாராருன்னு. அவங்களுக்கு வந்து பணம் திரைத்துறை சார்ந்தவர்களா இல்லை திரைத்துறை சார்ந்தவங்க சம்மந்தப்பட்ட. விஜய் வந்து தன் மகனை கிட்டையே சேர்க்கலைங்க. விஜயும் விஜய் மகனும் பேச்சுவார்த்தையே கிடையாது. நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள்லாம் யாரு? மாவட்டம், வட்டம், மண்டல், செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், லொட்டு இவங்க தான் நிர்வாகிகள். அந்த வடநாட்டு பையன், ஒடிசா பையன் சூரஜ் நினைக்கிறான் அவன் பேர், அவனுக்கும் தாவேகாக என்ன சொல்லணும்? மாஸ்டர் படம் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அவருக்கு. இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸரு, இந்த பக்கம் தருண் இப்போ இருக்காங்க, அருண்ராஜ் அவர் கூட இருக்கார். 2 பேரும் அணை கட்டி விஜயை தூக்கின்னு போகிறாங்க. எங்கே? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போய் என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணி முடிஞ்சு விஜய் விட்றாங்க. மறுநாள் அங்கே வரோம் அப்படின்றாங்க. மறுநாள் விஜய் அங்கே போய் என்னமா பண்ணுறாரு? புசியானந்து கூப்பிட்டு, இங்கே இடி வரப்போகிறான், இன்கம் டேக்ஸ் வரப்போகிறான், சிபிஐனா வந்தால் நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் காட்டணும்னு சொல்லிட்டு சுற்று வட்டத்தில் எல்லாம் கூட்டி வந்தோன்னே ஷூட்டிங்கை முடிச்சு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கான அந்த ஆஃபீஸர்ஸ் வரப்போ இவர் வந்து கேரவன் மேலே யூனிட் வேனில் மேலே நின்று செல்ஃபி எடுத்து என்ன சொல்கிறாரு, பாத்தியா என்னை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குது. கரூர் சம்பவம் நடந்ததுனால தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்ட்டான். எல்லாம் சோகத்தில் இருங்க, எல்லாம் அழுங்க, ஷார்ட் கேமரா ஆக்ஷன், எல்லாம் அழுங்க. அதை வருது நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம தீபாவளி கிடையாது, எல்லாம் அழுங்க. நம்ம 40 பேர் இலவு விழுந்துருச்சு அப்படின்னு. கிறிஸ்மஸில் சிரிக்கிறானுங்க, கேக்கை வெட்டி ஊட்டுறானுங்க மாற்றி மாற்றி. நான் இவனுக்கு அவன் ஊட்ட, அவனுக்கு இவன் ஊட்ட, ஒரே குஜால் தான். தற்குறி இருக்கிறான்னு சொன்னால் கோவம் வருதுல்ல. ஒரு தற்குறியாக இருக்கிறதுனால தானே ஒருத்தன் தாவே கொடி எடுத்துட்டு தீ மிதிக்கிறான். ஒரு தற்குறி இருக்கிறதுனால பெட்ரோலை எடுத்துட்டு நான் கொளுத்தி என் பேரை பேனரில் போடுறேன்னு சொல்கிறான். ஒரு தற்குறியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த பெண்ணு வந்து நான் வந்து மனைவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாருன்னா, அப்போ உங்ககிட்ட இருக்க என்ன மாதிரி குவாலிட்டி பீப்புள் உங்கள்கிட்ட இருக்காங்க. ஒரு மாயையில் விஜய் இருக்கிறார். அந்த மாயை கிரியேட் பண்ணுற முட்டா பீஸுகளை கையில் வைத்திருக்கார். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ராதாஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. இப்போ விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி விஜயோட குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ சமீபத்தில் அந்த டைவர்ஸ் கேஸ் போட்டதுக்கு அப்புறமா குடும்பம் எங்கே இருக்குது, யார் என்ன பண்ணுறாங்க, அவரோட மகனுக்கே அவர் உதவலை அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. மகன் அன்ஃபாலோ பண்ணிட்டான்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொது வழியில் பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. நான் அதில் எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. பட் இஷ்யூஸ் என்னென்னா, நீங்கள் வந்து பொது வழிக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் விவாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகிறோம். இதனால் வரையும் அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம பொது வழியில் எங்கேயும் பேசினதில்லை. ஆனால் நம்ம நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம். விஜயோட பையன் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை நோக்கி நகர்றாரு. இன்றைக்கி விஜயை வைத்து அவங்க அப்பா வந்து நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் எடுத்து 80 லட்ச ரூபா லாஸ் ஆனார், எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் விஜய் செந்தூர பாண்டி வச்சு பக்கத்தோடைய சேர்த்து தேவா ரசிகர்லாம் எடுத்து அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஒரு கம்பெனியாக இறங்கி தான் காதலுக்கு மரியாதை அந்த படம் இந்த படம்லாம் கொடுத்து அவர் பெரிய ஒரு வளரக்கூடிய ஹீரோவை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு தன்னுடைய மகனுக்காக விஜய் ஏன் வந்து ஒரு சொந்த படம் எடுக்கலை? தன்னுடைய மகன் ஒரு பெரிய ஹீரோக்கள்கிட்ட போய் கதை சொல்கிறார். ஃபஸ்ட்டு அவர் அலௌன்ஸ் பண்ணுறப்ப விஜய் சேதுபதி தான் என் படத்தோட கதாநாயகன் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. விஜய் சேதுபதி கொடுக்கல. ஏஆர் ரஹ்மான் தான் என் படத்துக்கு மியூசிக்னு கொடுக்கல. இப்படி ஒவ்வொன்றா போகிறப்ப இல்லை கொடுக்கலையா தடுத்துட்டாங்களான்னு ஒரு கேள்வி. இல்லை அதுதான் கொடுக்கலன்னா இல்லை விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருப்பார்? விஜய் பையன் வந்து ஹீரோ நடிக்க பிறகு விஜய் பையனை கேட்குறாரு, அப்புறம் நடிக்கலாம். விஜய் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவார், வா தம்பி பேசலாம். கண்டிப்பாக அவருக்கு இந்த உள்குத்து தெரியாதுல்ல. ஒரு ஃபேமிலி இப்போ சங்கீதா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு தான் அவர் ஃபேமிலியோட பக்கமே நம்ம பொது வழியில் பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் பையன் வந்து படம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க பொண்ணு வெளிநாட்டில் படிச்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம விவாதிக்கல, ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லுவார், விஜய் சார் பையன் அவர் நீங்கள் மியூசிக் பண்ணணும், அப்படியா நல்லா பண்ணலாம் வாங்கன்றப்ப விஜய் என்ன ரோல் பண்ணுறாரு, விஜயோட கான்ட்ரிபியூஷன் இல்லை, அப்பாவுக்கு இது சம்மந்தம் இல்லைங்க, நானே முயற்சி இது பண்ணேன், அப்படியே நான் சொல்கிறேன்ப்பா. ஒரு லோக பவர் வெளியே போகுது இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் போகுதில்ல.
சரி 2 பேருக்கு ஏதோ நெருடல் போல இருக்குது, நம்ம இதில் தலைக்கட்டி எதுக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு அடுத்த படம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு தெலுங்கு ஹீரோவை வச்சு இப்போ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கான். அதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணதுன்னா அவருடைய விஜயோடைய மாமனாருடைய நண்பர் தான் லைக்கா. சங்கீதாவோட அப்பாவும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் இலங்கை வாழ் தமிழர்கள் லண்டனில் போய் பெரிய லெவலில் முன்னேறுவாங்க. அவங்க ப்ரெஷர் பண்ணி லைக்காவது கிட்ட ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி ஊற்று முடியாச்சு, எல்லாமே லாஸு, வேறு வழியே இல்லாமல் லாஸ்ட் படம் இவருக்கா அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரிலீஸ்க்கு வரல. இதில் இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்போது ரிவால்வர் ரீட்டா மாதிரியான படங்களை விஜயோட உதவியாளர் ஜெகதீஷன் எடுக்கிறப்போ வந்து ஜெகதீஷன் பழனிசாமி எடுக்கிறப்ப ஜனநாயகன் மாதிரி ஒரு படத்துக்கு கோ ப்ரொடியூசராக ஜெகதீஷன் பழனிசாமி இருக்கிறப்ப ஏன் விஜயோடைய மகன் படத்துக்கு யாரும் இவங்க சப்போர்ட் பண்ணணும்? இல்லை, விஜய் வந்து தன் மகனை கிட்டையே சேர்க்கலைங்க. விஜயும் விஜய் மகனும் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க, தயவுசெய்து புரிஞ்சுங்க. இது ஒரு வரலாறு எடுத்தீங்கன்னா 2015 அந்த புலிப்படம் ரிலீஸில் இருந்தே இவர்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சங்கீதா சொல்கிறாங்களா, நான் முதல்ல வந்து அவருடைய தொடர்பு வந்து துண்டிக்கணும்னு சொல்லி கேட்டால் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, அதனால் நாங்கள் வாழ்ந்தோம், ஆனால் அவர் செய்யலை, இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி செஞ்சார். அப்படின்னா 2015 புலி ரிலீஸ் அப்போ சிபிஐ ரைடு வருது. நிறைய பேருக்கு இங்கே தெரியுமான்னு தெரியல. அந்த சிபிஐ ரைடு வரப்போ இது வந்து பொதுவெளியில் இது வரைக்கும் யாராவது சொல்ல செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சிபிஐ ரைடு வரப்போ அதற்கான ஆவணங்கள் கொடுக்குறாங்க. 1.5 கோடி 15 கோடி ஒரு மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைன் கட்ட சொல்லி தான் இது ஒரு ட்ராக், அதாவது இன்கம் டேக்ஸுக்கும் விஜய்க்கு நடக்கிற ஒரு ட்ராக். இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் விஜய்க்கு நடக்கிற ட்ராக், பர்சனலாக ஒரு ட்ராக் அது உள்ளே இருக்குது. 2015 புலி ரிலீஸ்க்கு அப்புறம் ரைடு வரப்போ அவருடைய பர்சனல் மேனேஜர் ராமு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வந்து விஜயோட ஆடிட்டிங் வந்து சிபிஐ அதிகாரிகளும் ஆடிட்டிங் இடியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணுறப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்குது. விஜயோட அக்கௌண்ட்லேருந்து பல வருடங்களாக போயிட்டுருக்கு. அது பெரிய ப்ரெஷராக போயிட்டுருக்கு. அது சொந்தமான விளக்கத்தை விஜய் கேட்குறப்ப மேனேஜரை கேட்டுக்குன்னு சொல்லி விஜய் போயிடுறார். அப்போ மேனேஜர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் விஜய்க்கு வந்து அனுப்புகிற அக்கௌண்ட்ஸுங்க, எல்லாமே பெண்கள் பேர், அதுக்கு பொது வழியில் சொல்ல முடியாது யாருன்னு. அவங்களுக்கு வந்து பணம் திரைத்துறை சார்ந்தவர்களா இல்லை திரைத்துறை சார்ந்தவங்க சம்மந்தப்பட்டது தான். அவங்களுடைய பெண்கள் பேர் திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, வெளியாட்களும் இருக்கலாம். அது உள்ள டீப்பாக நம்ம போகிறதுல நமக்கு தேவையில்லாத அவரோட பர்சனல். இது வந்து பெரிய இஷ்யூவாகிட்டு இன்கம் டேக்ஸில் போய் சொல்கிறப்போ அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் மாதம் பணம் அனுப்புகிறாங்க, இது அந்த பணம் தாங்க இந்த அக்கௌண்ட்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் முடிச்சு ஃபைலை மூட்டு போயிட்டான். அவன் 15 கோடி தனி கேஸ் அது. ஆனால் இந்த விஷயம் போகிறப்ப சங்கீதா மேடம்கிட்ட இந்த விஷயம் போகுது. ஏன்னா அவங்கள சைன் பண்ணுவாங்களே, ஆடிட்டிங்னா என்ன இருக்கும், அவங்க பேர்லேயும் சில சொத்துக்கள்லாம் இருக்கும்ல. அப்போ போகிறப்ப என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொல்கிறப்ப இந்த ராமன் வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அக்கௌண்டபிலிட்டியாக நம்ம எவ்வளோ லூஸ் ஆகிட்ருக்கோம், நம்மளுக்கு பணம் எவ்வளோ வெளியே போயிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப தான் முதல் விரிசல் அங்கே ஆரம்பமாகுது. அதை சொன்ன ஒரே காரணத்துக்காக ராம 2 நாளில் வேலையை விட்டு அவர் தூக்குறார் விஜய். அவர் கொடுக்கப்பட்ட 2 வீடியோமே வெளியே விட்டு காலி பண்ண சொல்கிறார். ஏற்கனவே அவருடைய மேனேஜரு அவருடைய தோட்டக்காரன் அவருடைய வசீகர் மன்றத்துக்குலாம் ஒரு லைன் வீடு கொடுத்துருந்தாங்க இங்கே சாலிகிராமத்தில், ரவிராஜான்னு சொல்லி அவர்களெலாம் ஒரு நைட்டாக போய் இப்போ காலி பண்ண வச்சாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்தீங்களா? கேளுங்க. அதற்கு முன்னாடியே ராம தூக்குறாங்க. நீ எதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ வந்து நேரடியாக கேட்குறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு. அப்போ அவங்க மனைவி கேட்குறப்ப அவர் சொல்லி தானே ஆகணும், இந்த பெண்கள்லாம் எதுக்கு, யார் எதுக்கு இதுக்கெலாம் அனுப்புறீங்கன்னு கேட்டால் சொல்லி தானே ஆகணும். அவர் சொல்கிறாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு. ஃபஸ்ட்டு விரிசல் அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் 2021 இப்போ நீங்கள் பதிவு பண்ணுறாங்களா, பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கே அந்த விரிசல் ஆரம்பித்து பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறப்பயே அந்த பிரச்சனைகள் அதிகமாக போகிறப்ப இனிமேல் இது நடக்காது, இனிமேல் பணம் போகாதுன்றப்ப அவங்க அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஓவர்லுக் வருது. எப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வரும்னா ஓவர்லுக்கு அப்போ தான் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கீங்க, நான் அதில் வந்து கைப்பற்றி நீங்கள் எதுவும் செலவு பண்ணாததில் உங்கள் வேலை நடிக்கிறது நானே பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் என்னை மீறி எதுவும் போகக்கூடாது, இங்கே ஒரு ரூபா கொடுக்கணுனாலும் என்னை கேட்கணும் அப்படின்றப்ப ஓவர்லுக்கு வரப்போ அங்கே வர்ற இது கம்மியாகுது, உங்களுடைய போக்குவரத்து கம்மியாகுது, எல்லாம் போகிறப்ப புது டைவர்ஷன்ஸ் வருது. அப்போ ஸ்டார்டிங் வந்து 2015க்கு அப்புறமே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து பொறுத்து வெடித்து 2021 வருது, ஆதாரபூர்வமாக வருது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் பண்ணி இது பண்ணாலும் முடிஞ்ச அளவு சேர்ந்து வாழலான்னு அப்படி ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணாமல் 2022 அவங்க போயிட்டாங்க லண்டனுக்கு. 4 வருஷமாக அந்த பனையூர் வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு, 1க்கு 2 வீட்டில் அனாதையாக உட்காந்துருக்காரு அவர். அந்த பொண்ணுக்கு பேர் வச்சதுலேயும் ஒரு நடிகையோட பேர் வந்து கனெக்டிவிட்டின்னு கூட சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைலாம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து தன் மனைவிக்கும் நீங்கள் வந்து முழுமையான நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இல்லை, தன் மகன் முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு பங்களிப்பு இல்லை, தன்னுடைய பொண்ணு எங்கே இருக்கானே உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, அப்பா அம்மாவையும் கிட்ட சேர்க்கலாம், அப்பா மேலே நீங்கள் கேஸ் போட்டவர். இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் அறிவார்ந்த சிந்தனையுடையவர்கள்லாம் நான் நேரடியாகவே கேட்குறேன். அவர் வந்து தலைவராக நீங்கள் கொண்டாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
நீங்கள் உங்களை சார்ந்திருக்கவர்கள் யாருக்குமே நல்லவனா இல்லாமல் யாரையுமே வாழ வைக்காமல் எங்களை மட்டும் எப்படி வாழ வைப்பீங்க? அது ஏன் துட்டை வாங்கிட்டு வரி பணத்தை ஏன் வரி பணத்தில் நீங்கள் வர போகிறீங்க? இல்லை இப்போது சமீபத்தில் சுசித்ரா ஒரு இடத்துல பேசியிருந்தாங்க, ஒரு சேனலுக்கு என்ன பேசியிருந்தாங்கன்னா, விஜய் வந்து அடித்தார், இந்த இன்னொரு நடிகையோட பேர் சொல்லியிருந்தாங்க. அது நாகரிகம் கருதி நம்ம அந்த பேரை அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த நடிகையின் பேச்சை கேட்டு அடித்தார், பசங்களையும் ஒய்ஃபையும் அடித்தாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே எனக்கு தெரிந்த தகவல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நேரடியாக தெரியும், நான் அவரை பார்த்துருக்கேன், அவரோட புலிப்படத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட ராமு எனக்கு தெரியும். சில தகவல் வந்து இப்போ நான் சொன்ன தகவல்லாம் புது தகவல், உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு தகவல் சொல்கிறேன். அவர் சங்கீதா மேடமுக்கு அவங்களுக்கு சண்டை வந்து அடித்தார், அவங்க பேசிக்கிடலாம், அவங்க பர்சனல். அது சங்கீதாவே பொது வழியில் சொன்னால் மட்டும்தான் அது நம்ம வந்து தேவைப்பட்ட அந்த மாதிரி ஆதாரங்களை வெளியிடுறதுக்கு அது வந்து அவங்க சுசித்ரா லீக் சொல்கிறத நம்ம பொது வழியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. சங்கீதா அவர்கள் அந்த கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 2 பேருக்கு உடன்பாடு ஒத்து வரல மியூச்சுவலாக. இப்போ கூட பாருங்கள், இது கூட அவங்க ஹேண்டில் பண்ண தெரியல. அவங்க கூட இருக்க குறுமுட்டைகளுக்குலாம் இது கண்டிப்பாக அது போய் சேரணும். உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, மியூச்சுவலாக போ, யார் வேணானது இல்லை. அந்த சமரச பேசுவார்த்தைக்கெல்லாம் ட்ரை பண்ணோம், மியூச்சுவலாக போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அதுக்குமே அவர் வந்து ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி செய்திகளும் அதெல்லாம் இருந்துச்சு. ஏங்க அதுதாங்க சொல்கிறேன். அவர் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு கரெக்டான வசனம் எழுதியிருப்பார் பரதன். ஒரு முடிவு எடுத்தால் என் பேச்சை நானே கேட்கணும், அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். அவர் எங்கேயுமே பெண்ட் ஆக மாட்டாருங்க. இல்லாட்டி 41 பேர் இப்போ செத்தாலும் பரவாயில்ல, எவனா போவானா? இந்த இன்றைக்கி கூட வந்து சீரியஸாக கிடக்குறான். இன்றைக்கி போய் மதுரையில் ஒரு 3 பேர் செத்தான், அங்கே ஒரு 47 பேர், விக்ரவாண்டில் ஒரு 3 பேர் சொல்லி நீங்கள் 50 பேர் கிராஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஒரு மீட்டிங் போட்டு வந்தால் ஒருத்தர் செத்துறான்ற ஒரு கணக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேலூரில் ஒரு செத்து போனான், சேலத்தில் செத்து போனானா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன கணக்கு கட்டமைப்பில் நகர்றீங்க? எவன் செத்தா எனக்கு, எவன் வந்தா எனக்கு. அப்புறம் அந்த இந்த படத்தில் ரமணா படத்தில் ஒரு வசனம் பண்ணியிருப்பார் முருகதாஸ், உங்கள் வீட்டில் 3 பேர் டிக்கெட் போச்சா, ஓ உனக்கு வயிற்றில் அந்த பொண்ணு மாசமாக இருந்துச்சா, பாவம் அந்த பிள்ளையும் வெளியில் வந்துருந்தா 4 நஷ்டஈடு கொடுத்துருப்பேன், உள்ளே செத்து போச்சான்ற அந்த மாதிரி. அதுதான் விஜய் கேரக்டர். எத்தனை பேர் வேணால் செத்துப்போம், நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும், நான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்கு எத்தனை பேரை பலியிடுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். பலியிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? 50 பேரை தின்னுட்டீங்க. 50 பேர் சமாதியில் தான் நீங்கள் தாவேக்கா இருக்குது. மானங்கட்டவங்களாம் நான் கேட்குறேன், 50 பேரோட உயிர் துறந்த சமாதியில் தானே தாவேக்கான ஒரு கட்சியில் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்றது தானே உங்களோட கோட்பாடாக இருக்கணும். இது வேறு பர்மிஷன் தரலன்னு காமெடி பண்ணிடுறாரு. இப்போ பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் நல்ல கண்ணை வந்து பார்த்தீங்க, உங்கள் பின்னாடி ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி வந்துச்சா? இந்த இப்போ ஓடுறாங்களே, விசில் அடிச்சாங்க, கொஞ்சம் பின்னாடி வந்த மாதிரி வந்தாங்களா யாருனா? இப்போ நல்ல கண்ணுக்கு இப்போ இதுக்கு போனீங்களா? அது கூட நக்கீரன் கோபால் போதையில் வந்தாருன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி அண்ணனுக்கு யாருக்கும் கல்யாணம் நடிச்ச சொந்தக்காரங்க லீவ் மீடியன் ஓட்டு இல்லை, உங்கள் பின்னாடி தமிழ்நாடே திரண்டு வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஜாம் பண்ணி நீங்கள் போனீங்களா உள்ள? என்ன கூத்துது? இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் வரவழைக்கப்படுகிறது. தயவுசெய்து இங்கே இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும், தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது. புதுச்சேரியில் கூட்டம் நடக்குது, குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆள் உள்ளே போகல, என்ன பண்ணுறீங்க? ஓப்பன் பண்ணுறீங்க கேட்டை. அங்கே எஸ்பி மண்டலே கொட்டுது, நீ கரூர் மாதிரி இங்கே எவனையும் சா வச்ச ஓரமாக போய் நில்லுன்றது புஷியானது. யார் வேணால் வரலாம், ஓப்பன் பண்ணணும். இப்போ சேலத்துலேயும் அதே தான். சேலத்தில் லாஸ்ட்டில் கூட்டம் தரணும்னா ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டை, எல்லோரும் வாங்க. இந்த கூட்டம் தானாக சேர்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேலூரில் நடந்த கூட்டத்தில் ஒரு செத்து போனான்ல, வேலூர்லேயே சேலத்துலையா செத்து போனான்? சேலத்தில் செத்து போனான்ல, அந்த செத்து போன பையனுக்கும் தாவேக்காக என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த கூட்டம் என்ன கூட்டம்? நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள்லாம் யார்? மாவட்டம், வட்டம், மண்டல், உறுப்பினர், இல்லை உறுப்பினர் கூட வச்சுக்கோங்க. உறுப்பினரோ மாவட்டம், மண்டல், மாநிலம், இதுதானே செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர், லொட்டு, இவங்க தான் நிர்வாகிகள். அந்த வடநாட்டு பையன், ஒடிசா பையன் சூரஜ்னு நினைக்கிறான் அவன் பேர், அவனுக்கும் தாவேக்காக என்ன சம்மந்தம்? இது கேட்டால் அவங்களுக்கு அதுக்கு பதிலே இல்லை. ஏன்டா நீ வந்து பப்ளிக் மீட்டிங் வைக்கிற, எவனா வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு பப்ளிக்கில் ஒரு மீட்டிங் பேசுகிறாங்கன்னா அங்கே வடநாட்டுக்காரன் பார்ப்பான், பீகார்காரன் வந்து பார்ப்பான், எவனா பார்ப்பான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா ஏதோ ஸ்டார் வராங்க பார்க்கலான்ட்டு வந்துடலாம். இது நிர்வாகிகள்கிட்டும் கியூஆர் கோடோடு தானே உள்ளே போகிறீங்க. கியூஆர் கோடில் என்ன சொல்லுவோம்? இப்போ வந்து விகே வெங்கடேசன் மாவட்ட தலைவர், நகரமன்ற தலைவர், இல்லாட்டி அவர் மண்டல் தலைவர், இல்லாட்டி அவர் வந்து செயற்குழு உறுப்பினர்னு ஒன்று சாப்பா குத்தி தானே உனக்கு கியூஆர் கோடை அலோவ் பண்ணி உள்ளே போவீங்க. அவர் எப்படி அந்த கியூஆர் கோடுக்கான ஐடிகை வாங்குறாரு, எப்படி உள்ளே போனார், செத்தும் போனார். அப்போ இந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டமா? செயற்கையாக சேர்க்குற கூட்டம் தானேங்க. கிளியராக தெரியுதா இல்லையா? நிர்வாக குரல்படின்றது தெரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் கூட்டம் உங்கள் பின்னாடி வந்து ஐயோ என்னால் முடியல அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்னால், ஏன் வந்து நல்ல கணக்கு உங்கள் பின்னாடி கூட்டம் வரல? ஏன் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணத்துக்கு போகிறப்ப கூட்டம் வரல? டி சிவா கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்களா, ஏன் கூட்டம் வரல? த்ரிஷா நாயை கொஞ்சம் போனீங்களா, ஏன் கூட்டம் வரல? கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்து பொங்கலில் போய் கிட்டுனீங்களே, ஏன் கூட்டம் வரல?
இதெல்லாம் கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு வந்து தனி விமானத்தில் திரிஷா அவங்க போனது கூட பர்சனல், அது யாருக்கும் சொல்லாமல் போயிருக்கலாம். டிசி பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறப்ப யாருக்கும் தெரியாமல் இருக்குமா? ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் அவங்க குவிஞ்சிருக்காங்களா? அங்கே பெரிய அறிவார்ந்த ஒரு 50,000 பேர் உங்கள் பின்னாடி உங்கள் வண்டியில் வந்து இடிக்கிறானா? அப்படியே விக்ரவாண்ட்லேருந்து கிளம்பி வரானா? எங்கள் தலைவர் வந்துட்டான்னு வரானா? என்ன இது? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, எனக்கு மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இவனுங்க எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு. இன்கம் மாஸ்டர் படம் இன்கம் டேக்ஸ் ரைடு வருது. அவருக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு நெய்வேலியில் போயிட்டு விஜயை போய் பார்க்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடில் ஐடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துட்டு விஜயத்துக்கு வண்டியில் போடுறாங்க. இடி இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸரு, இந்த பக்கம் தருண் இப்போ இருக்காங்க, அருண்ராஜ் அவர் கூட இருக்கார். 2 பேரும் அணை கட்டி விஜயை தூக்கின்னு போகிறாங்க. எங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போய் என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணி முடிஞ்சு விஜயை விட்றாங்க. மறுநாள் அங்கே வரோம் அப்படின்றாங்க. மறுநாள் விஜய் அங்கே போய் என்னமா பண்ணுறாரு? புசியானந்தை கூப்பிட்டு இங்கே இடி வரப்போகிறான், இன்கம் டேக்ஸ் வரப்போகிறான், சிபிஐ வந்தால் நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் காட்டணும்னு சொல்லிட்டு சுற்று வட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி புசியானந்த் கூப்பிட்றான். புதுச்சேரியில் இருக்கிறவனை கூப்பிட்றான், கடலூர் இருக்கிறவனை கூப்பிட்றான், விக்ரவாண்டில் இருக்கிறவனை கூப்பிட்றான், நெய்வேலியில் இருக்கிறவனை கூப்பிட்றான். தலைவர் இங்கே வந்துட்டார், தலைவர் உங்களை பார்க்க விரும்புகிறார், வாங்க தலைவரோட செல்ஃபி எடுக்க போகிறவங்க, தலைவர் உங்களை பார்க்க விரும்புகிறாருன்னா பாதி ஆட்டோ போயிட்டு இருக்கிறோம், தலைவர் கூப்பிட்றான்னு ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டு பொழப்ப விட்டுட்டு நேரம் வந்தவன் நிற்கிறான். சுற்று வட்டத்தில் எல்லாம் கூட்டி வந்தோன்னா ஷூட்டிங்கை முடிச்சு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடுக்கான அந்த ஆஃபீஸர்ஸ் வரப்போ இவர் வந்து கேரவன் மேலே யூனிட் வேனில் மேலே நின்று செல்ஃபி எடுத்து என்ன சொல்கிறாரு? பாத்தியா என்னை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்குது, அதுதான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, வரவழைக்கப்பட்ட கூட்டம்னு ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். அன்னைக்கு கதை தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. நல்ல வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாரும் வாங்க. இப்போ சேலம் கூட்டத்தில் ஃபஸ்ட்டு பேட்டி ஒருத்தனை எடுத்தாங்க, நான் பார்த்தேன் அந்த பேட்டியை. நீ எங்கேந்திரா வந்து கேட்டால் திருவண்ணாமலேருந்து வரேன்றான். சேலம் கூட்டத்துக்கு எதுக்கு திருவண்ணாமலைக்காரன் வரணும்? கரூர் விஷயத்துல திண்டுக்கல்லேருந்து வந்து அது தனி, அது செத்துப்பட்ட பிறகு நடக்குதுன்றேன். அது 40 பேர் செத்த ஒரு கட்சி 40 பேர் செத்த பிறன்றதுக்கு முன்பும் 40 பேர் சாவறதுக்கு பின்புன்னு இருக்குல்ல, அப்படியே நடக்குதுல்ல இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிர்வாகிகளை வந்து நீங்கள் எப்படி பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா, எங்கள் பின்னாடி பயங்கர நிர்வாகி கோர்ட்டுக்கு வரமாட்டான், பிரியாணிக்கு வரமாட்டான், எங்கிட்ட நிர்வாகி நீங்கள் ப்ரெஷர் பண்ணி விஜய் பார்க்கலாம் வாங்க, விஜய் பார்க்கலாம் வாங்க, விஜய்கிட்ட செல்ஃபி எடுக்கலாம் வாங்க, விஜய் எதை பண்ண போகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க. நான் கேட்குறேன், இங்கே கூட தாவேக்கா பேச்சாளர் இருக்கலாம், ஏன் டி சிவா கல்யாணம் போகிறப்ப விஜய்க்கு முன்னாடி ஒரு கூட்டம் வரல? ஏன் நல்ல கண்ணுக்கு அவர் இது போகிறப்போ ஒரு கூட்டம் வரல? ஜெகன்மோகனுடைய கல்யாணத்துக்கு அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறப்ப அவர் பின்னாடி ஏன் அறிவார்ந்த சிந்தனையான அந்த கூட்டம் வரல? ஏன் வரல? ஏன்னா யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக போகிறது. திரிஷா வீட்டுக்கு போகிறதும் நாய்க்குட்டியை கொஞ்சம் போகிறதும் கமுக்கமாக போகிறது. அவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. திரிஷா அவங்க என்ன கண்டென்ட்டும் எனக்கு தெரியாது. பிறந்த நாள் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ வந்துச்சா ரைட்டா? கீர்த்தி சுரேஷுக்கு தனி ஃப்ளைட்டில் திரிஷா அவங்களும் போயிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணார். கீர்த்தி இங்கே தமிழ்நாடு மக்கள்கிட்ட கரூர் சம்பவம் நடந்ததுனால தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்ட்டான். எல்லாம் சோகத்தில் இருங்க, எல்லாம் அழுங்க, ஷார்ட் கேமரா ஆக்ஷன், எல்லாம் அழுங்க. அதை வருது நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம தீபாவளி கிடையாது, எல்லாம் அழுங்க, நம்ம 40 பேர் இலவு விழுந்துருச்சு அப்படின்னு. மறுநாள் பொங்கலில் கிறிஸ்மஸில் சிரிக்கிறானுங்க, கேக்கை வெட்டி ஊட்டுறானுங்க மாற்றி. நான் இவனுக்கு அவன் ஊட்ட, அவனுக்கு இவன் ஊட்ட, ஒரே குஜால் தான் அப்படின்னு ஒரு படம் சொல்லுது ரைட்டா? மறுநாள் பொங்கல் வந்து மறுபடியும் சோகத்துக்கு போயிடுறானுங்க. நம்ம சோகத்தில் இருக்கிறோம், 41 பேர் சேர்த்துட்டாங்க, பொங்கல்லாம் கிடையாது நமக்கு. ஆனால் நான் கீர்த்தியோடைய சுரேஷோடைய இப்போ தலைப்பொங்கலுக்கு போய் கிண்டுவேன். இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் பொங்கல் 2024 பொங்கல் 25 பொங்கல் தான் வந்து கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கல் ரைட்டா? அப்போ வந்து நீங்கள் மக்களோட மக்களாக பொங்கல் விழாவை நீங்கள் கொண்டாடலை, மக்களோட மக்களாக தீபாவளிக்கு கொண்டாடலை, ரெண்டுத்துக்கும் வாழ்த்து சொல்லலை. ஆனால் கிறிஸ்மஸை மட்டும் நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா இல்லை. ஆனால் அதுலேயும் ஒரு இது இருக்குல்ல, இப்போ கிறிஸ்மஸ் வந்து அவர் கொண்டாடுறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு, வாழ்த்துக்கு அந்த இதெல்லாம் போட்டு பேசுகிறாங்க. தேவதூதனே வந்துட்டாருன்ற அளவுக்குலாம் விஜய் இப்போ பிராண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு பல இடங்களில் பஜ்ரங்கல் விஹெச்பி போன்ற அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் ஒரே ஒரு கண்டனம் கூட விஜய் சொல்ல மாட்டார். அதை சொல்லவே மாட்டார். கண்டனம்லாம் யாரை பற்றி சொல்ல மாட்டார். அவருக்கு யாரை பற்றி பேசவே பிடிக்காது. நம்ம கேட்குறது, நீங்கள் சோகமாக இருந்தால் கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடாமல் இருந்தால் இதை நம்ம பொது வழியில் பேச போதில்லை. நீங்கள் தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு இந்தி பண்டிகையும் கொண்டாட மாட்டேட்டீங்க, பொங்கலை கொண்டாடக்கூடாதுன்னு இந்து பண்டிகை நீங்கள் வந்து கொண்டாடுறதா சொல்லிட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐலேருந்து 2 நாள் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்திருந்தார் பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கலுக்கு லீவ் கொடுக்குறாங்க அவங்க. பொங்கல் நாட் ஒன்லி தமிழ்நாடு கிடையாதுங்க, சங்கராந்தின்னு உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுது. ஒடிசாவில் கொண்டாடப்படுது, பீகாரில் கொண்டாடப்படுகிறது, டெல்லியில் கொண்டாடப்படுகிறது. அது கவர்மெண்ட் வேலை, அது கவர்மெண்ட் லீவ். அது அதனால் அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் போய் லீவ் எடுத்துக்கிங்க, நீங்கள் இங்கே ஆஃபீஸஸ் பாதி பேரில் நீங்கள் போயிட்டு வரலான்னு சொல்லி தான் திருப்பி அனுப்புகிறாங்க. அது வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் இங்கே வந்து இங்கே பொங்கல் கொண்டாடினீங்களா?
சரி, யாரோட கொண்டாடுவீங்க? உங்கள் ஃபேமிலியோட கொண்டாடுவீங்களா? நீங்கள் மாண்புக்கு முதலமைச்சர் நல்லதோ கெட்டதோ அவருடைய திருவள்ளூருடைய பண்ணை வீட்டுக்கு போயிட்டு அவர் மாண்புக்கு துர்கா ஸ்டாலின் அம்மாவையும் மற்றவர்களாக வச்சு அவர் சமத்துவ பொங்கல் ஒன்று கிண்டி ஒரு ஃபோட்டோ போடுறாரு. அது வரையும் பாராட்டலாம். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனால் பொங்கலுக்கு மட்டும் அந்த ஃபோட்டோவை போடுறாரு. ரைட்டா? அந்த மாதிரி ஒரு நடிப்புனாச்சும் இங்கே நடிக்கணும்ல. இப்போ இந்துக்கள் ஓட்டு வேணும்னு கேட்குறீங்க, இந்து உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்காமல் உங்களுக்கு எவங்க இந்து ஓட்டு போடுவான்? இந்து ஓட்டு நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து இந்துன்றீங்க. ஜோசப் விஜய் இல்லை, நான் உள்ளே வந்தோடனே குங்குமத்தை வச்சுட்டேன், தோசை பற்றிக்கிட்டேன், நான் வெறும் விஜய் வரான் விஜய் வரான் வெறும் விஜய். இனிமேல் பாட்டு எப்படிமா போடுறோம்? ஜோசப் விஜய் இல்லை, வெறும் விஜய் வானா வெறும் விஜய் வந்துட்டானா, வெறும் விஜய் தான் நான் கூப்பிடணும் இனிமேல். ஏன்னா நீங்கள் தானே ஜோசப் விஜய் தூக்குனீங்க. ராஜாக்கா உங்களுக்கு பிரச்சனை வரப்போ கோடிட்டு காமிச்சிங்களா, ஜோசப் விஜய்னு சைன் போடுறீங்களா லெட்டர் பேடில்? இப்போ இப்படி போடுறீங்களா? நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்லேயுமே இவர் அதான் பேசியிருந்தார். புதுசியானதுனா நம்மளோட தலைவர் ஜேவி அப்படின்னு சொல்லுது. அதான் இப்போ நீங்கள் என்ன தான் வந்து ஜோசப் விஜய் இல்லை வெறும் விஜய் நீங்கள் சொன்னாலும், நீங்கள் தேர்தல் நிற்கிறப்ப பிரமாணம் பத்திரம் தாக்கல் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? ஜோசப் விஜய் தானே போடணும். அந்த பேரை மாற்ற கெசட்டில் ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணி கெசட் அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. இன்னைக்கு வரையும் சீமான் அவர்களுடைய பேர் அவர் தேர்தல் நிற்கிறப்ப போய் பாருங்கள், செபாஸ்டின் தான் இருக்கும் அவர் பேர். சைமன் செபாஸ்டின் தான் அவர் பதிவு பண்ணுவார். சைமன் செபாஸ்டின் அலைஸ். நீங்கள் கெசட்டில் பேர் மாற்றினாலும் உண்மையான பேர் அலைஸ் எழுதணும். இல்லை, ஆனால் இல்லை நீங்கள் கெசட்டில் பேர் வாங்கி அழைக்கப்படுவீங்க. இல்லை, அது புரியுது. ஆனால் சீமான் அஃபிடவிட் எல்லாமே சீமான் அவங்க அப்பா பேர் செந்தமிழ். இல்லை, நல்லா கேட்டுங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து டிகிரி படித்து வாங்கிதுன்னா அது பிரச்சனை இல்லை. பழைய காலத்து ஆவணங்களை நீங்கள் விதம் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஆவணம் ஸ்ப்ரைட் பண்ணி நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. 10th உங்கள் பேர் என்ன இருக்குது? இப்போ என்னோட 10th வந்து சீமான பேர் என்ன இருக்குது? செபாஸ்டியன் சைமன் இருக்குது. ரைட்டா? விஜய்க்கு ஜோசப் விஜய்ன்னு இருக்கும். நீங்கள் பத்திரம் தாக்கல் பண்ணுறப்போ உங்கள் வீட்டு வரி கட்டினதுக்கு கொடுக்கணும், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், உங்கள் கல்வி தகுதி கொடுக்கணும். எல்லாம் நான் தேர்தல் நின்றுருக்கேன். இதெல்லாம் கொடுக்குறப்ப அங்கே வந்து மேட்ச் ஆகாது. நீங்கள் கெசட் நான் சொருகிட்டேன்றதுலாம் கதை கிடையாது. கெசட்டில் சொருகினாலும் சைமன் செபாஸ்டின் அலைஸ் சீமான். நீங்கள் கூப்பிட்றது என்ன வேணால் கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டாக அவங்கள்ட்ட என்ன இருக்குது? நீங்கள் 5000 ரூபா கொடுத்து கெசட்டில் மாற்றிக்கிட்டு அழைக்கப்படுவீர்கள், அது மாற்றல. ஆனால் ஆவணங்கள் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் போய் அப்போ நீங்கள் எல்லா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிறந்த சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், லொசுக்கு எல்லாத்தையும் நீங்கள் போய் மாற்றுவீங்களா? அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணி தானே ஆகணும். பேங்க் வேணால் கூட மாற்றிருக்கலாம். மேபி பேங்க்கில் ஒரு லெட்டர் கொடுத்தா அவன் பேரை மாற்றிப்பான், பிரச்சனை இல்லை. ஸ்கூல் சர்டிஃபிகேட் மாற்ற முடியுமா? அப்படி ஸ்கூல் சர்டிஃபிகேட் எப்போ வாங்கியிருப்பீங்க? நீங்கள் 1980 படிச்சிருப்பீங்க, எப்படி மாற்ற முடியும்? அப்போ அலைன்ஸ் அங்கே வரும். அதெல்லாம் வந்து தேர்தலில் ஒரு விதி. அப்போ நீங்கள் ஜோசப் விஜய் நான் மறைச்சிட்டேன்னா வெறும் விஜய் நீங்கள் சொல்லக்கூடிய தகுதிகளுக்கு இருந்தால் அப்போ இந்து பண்டிகைகள் நீங்கள் வாழ்த்து சொல்லணும்ல. பேலட் பாக்ஸில் அப்படி தானே வரும். தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அப்படின்னா வந்துடும். அப்படி தான் வரும். நான் சொல்கிறது வெறும் விஜய் வருதா, ஜோசப் விஜய் வருதா, சைமன் செபாஸ்டியன் வருதா, சீமான் வருதான்றது தேர்தல் கமிஷன் கொடுக்குற பேர், அது விடுங்க. ஆனால் ஆவணங்கள் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன். ஆனால் மக்கள்கிட்ட வந்து அவர் விஜய் தானே அடையாளப்படுத்தப்படுறாரு. இருக்குங்க. அப்போ நீங்கள் லெட்டர் பேடில் விஜய் தானங்க போடணுங்க. ஏங்க ஜோசப் விஜய்னு போடுறீங்க? நம்ம கேட்குறது நீங்கள் அடையாளப்படும். இன்றைக்கி சீமான் வந்து சைமன் செபாஸ்டியன் லெட்டர் பேட் போட்டிருக்காரு. அவர் லெட்டர் பேட் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு பேரை மாற்றிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய பேரே தட்சிணாமூர்த்தி தான். அவர் பேர் வந்து கருணாநிதினு மாற்றினார். அதுக்கப்புறம் அது பேரே மாற்றி எம்ஆர் ராதாகிருஷ்ணன் கலைஞன்ற பேரும் அங்கே இதுவாகிடுச்சு. கரெக்டாக? அப்போ நீங்கள் மாத்திரப்போ நீங்கள் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு தானே மேட்ரு, அதுதானே சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் ஜோசப் விஜய்ன்னு நேற்று வரையும் சொல்லிவிட்டு கட்சிக்காக ஓட்டுக்காக நீங்கள் வந்து வெறும் விஜய் நீங்கள் சொல்கிறத நேற்று வரையும் குங்குமம் வைக்காமல் போஸ்ட்டை கொடுத்துட்டு இந்துக்கள் ஓட்டு வருன்றதுக்காக குங்குமம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப அப்போ அந்த இந்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் தான் நாங்கள் கேட்குறோம். வேறு நாங்கள் ஒன்றும் கேட்கல. திமுகவை திட்டத்தான் அவங்க வேலையாங்க. இப்போ விஜய் எல்லா மீட்டிங்கில் என்னங்க பண்ணுறாரு சொல்லுங்கள்? யோ, திமுக டுபாகூர் கட்சின்னு எங்களுக்கு 1967 இன்றைக்கி வரையும் தெரியும்ல. தெரிஞ்சானே ஓட்டு போடுறானுங்க இருக்கவனுங்க. 1 கோடி பேர் ஓட்டு போடுறானா இல்லையாங்க? திமுக ஊழல் செய்கிறான், வாரிசு கட்சி திருடுறான், அவன் வந்து உலக மகா ஃப்ராடு, எல்லாரும் தெரிஞ்சுதானங்க 1 கோடி பேர் ஓட்டு போடுறான். அப்புறம் அவன் பென்சில் திருட்டான், பேனா திருட்டான், லப்பர் திருட்டான், நீ ஒரு மேடையில் சொல்கிறதுல என்ன பயன்? நீ என்ன பண்ண போகிற? இதுதான் நான் கேட்குறோம். உரம்லாம் வந்து மானிய வளத்துக்கு விலையில் கொடுக்குறான்னு பேசியிருக்கேன். அதுவே பெரிய காமெடி. உரத்துக்கும் மாநில அரசுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? உரம் யாருங்க கொடுக்குறா? மத்திய அரசு. மானிய விலையில் மத்திய அரசு கொடுக்குது மானியத்துக்கு. அங்கே ஒரு குறிப்பிட்ட உரத்தை வாங்கி மத்திய அரசு அந்த பணத்தை மானியத்தில் கட்டி அந்த மானிய விலையோட மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்குது. இதுவே தெரியல எழுதி கொடுத்தவனுக்கு. அவனை எழுதி கொடுத்தவனுக்கு காலில் நான் ஒன்றுங்க என்னென்ன காமெடி பண்ணுறாங்க. அவன் அப்பா சத்தியமாக முடியல. ஜான ஆரோக்கியசாமி வேலையா இல்லை எவன் வேலைன்னு தெரில, எவன் எந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் எழுதி தரான்னு தெரில. அவன் காலை விழுந்து நான் காலை விழுந்து நான் அப்படியே கதறணும். இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு அறிவார்ந்த சிந்தனை எதுனா மக்கள் மனதில் உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு லாய்க்கு இருக்கா? உங்களுக்கு
இதெல்லாம் ஒரு திமுக ஊழல் கட்சின்னு உலகத்துக்கே தெரியும். ஊழலால் கலைக்கப்பட்ட கட்சி திமுக, சர்க்காரியார் கட்சி, விஞ்ஞானத்தில் ஊழல் செய்து வல்லவர்கள். இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி தண்டனை பெற்று இன்னைக்கு ஜாமீனில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. திமுகவை சேர்ந்த 13 அமைச்சர் மேலே சிங்காரவேலத்தரங்களில் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. எந்த நேரத்திலையும் 13 அமைச்சர்களோ 13 எம்எல்ஏக்கள் எவனா ஒருத்தனுடைய பதவி கீழே போகும். இது எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் மேடையில் எனக்கு சொன்னதையே திருப்பி சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிற? நீ தானே மாற்றத்தை கொடுக்க போகிற. இப்போ நல்லதாக கெடுத்த சீமான் மேலே ஏறி சொல்கிறார்ல, ஆடு மாடு மேய்க்கிறவன கவர்மெண்ட் எம்ப்ளாய் எப்போ பணம் ஏறிதுன்னு சொல்கிறாரு. சில விஷயங்கள் காடு மல்லை நாங்கள் அழிக்க விட மாட்டோம், சில விஷயம் சொல்கிறார்ல. அந்த மாதிரி நீ என்ன பண்ண போகிற? எந்த ஒரு செயல் திட்டம் இல்லைங்க. கூட இருக்கவங்க எல்லாம் குறுமுட்டைங்க. நான் சொல்கிறேன் குறுமுட்டைங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அறிவார்ந்த சிந்தனை ஆட்களாக அவர் வச்சிக்கக்கூடாதுன்ற ஒரு வேலையாக வச்சுருக்காரு விஜய் சார். நான் சொல்கிறேன். ஏன்னா அறிவார்ந்த சிந்தனை வந்து ஒன்று அட்வைஸ் சொல்லுவான். அட்வைஸ் தான் கோவம் வரும், கோவம் வந்தால் குத்தி விடுவோம். இது ஒரு படத்தில் சொல்லுவான் பேர், சும்மா இருப்பான்னு எனக்கு கோவம் பற்றினா எனக்கு கோவம் வரும், கோவம் வந்தால் 2 பேர் சண்டை வரும், அப்போ கத்தியை ஒன்று குத்தி விடுவோன்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதை ஆமோதிக்கிறோம் தான் அவனுக்கு வேணும். அப்போ முட்டா பீஸ் தானே உங்கள்கிட்ட இருக்கும். வெள்ளக்காக்கா பறக்க தலைவரே, வெள்ளக்காக்கா பறக்காத தலைவரே, தப்பாக சொல்லாதீங்க தலைவரே. நீங்கள் வரலாறு தப்பாக பேசுகிறீங்க. இந்தியாவில் நாங்கள் எவ்வளோ நாட்கள் வாழ்ந்திருக்கோம், இந்தியாவில் எத்தனையோ காக்கால் இருக்கும் இடத்துல பிரயாணம் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வெள்ளக்காக்கால் இந்தியாவில் கிடையாது தலைவரே. கிடையாதா? ரைட்டு, நாலுலேருந்து மேடைக்கு வராது, கீழே ஏறு தலைவரே. பக்கத்தில் இருக்கவனுக்கு கேட்போம், ஆதவர்ஜுனா வெள்ளக்காக்கா நேற்று பார்த்தேன். ஆமாம் தலைவரே, 10 வெள்ளக்காக்கா பார்த்தேன் தலைவரே. நீங்களும் பார்த்தீங்களா தலைவரே? இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, டேய் அந்த மலை தெரியுதா பாடுறா, அந்த மலை பின்னாடி பாடுறா, சாமி தெரியுறாரு அப்படின்னுவான். எங்கேயா தெரியுது மலை? யார் ஒய்ஃப் வந்து பத்னியோ அவங்களுக்கு தான் அந்த மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடவுள் தெரிவாருன்னு என்ன பண்ணுவான் அவன்? ஆஹா அருமையாக கடவுள் தெரியுது தலைவரே, ஐயோ கடவுளை பார்க்கறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துட்டியேடா. இதுதான் விஜய் கூட இருக்கவோட பீஸுங்களுடைய வேலை. அது உள்ள அறிவார்ந்த சிந்தனை ஆட்கள் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அறிவை வெளிப்படுத்தினானா அவன் கேரவன் மேலே இருக்க மாட்டான், அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பான். புரியுதா? அந்த அறிவை அவன் வெளிப்படுத்திட்டானா, ரொம்ப பேசுகிறானே நமக்கு போட்டியாக வருவானோ, நாளில் இருந்து அங்கே நின்று கைதட்டுறா, அங்கே நின்று நான் கைதட்டு போதும், நான் அங்கேருந்து மூக்கு அப்படி சொல்லிடுறப்ப கைதட்டு எல்லாருக்கும் கூட அப்படின்ற கண்டென்ட் உள்ள வந்துடுவாங்கன்னு எல்லாமே இவரோட சேர்ந்து முட்டா பீஸ் ஆகி இவர் சொல்கிறது எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. அதனால தான் கூட வச்சுருக்கவங்க எல்லாருமே. இந்த தருண்ராஜெல்லாம் எனக்கு பார்த்தா சிரிப்பு வருது. அருண்ராஜெல்லாம் சிரிப்பு தான் வருது. ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு விழா பண்ணுறப்ப அவன் கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே வா, உன்னை வந்து பொங்கல் விழா வந்து பொங்கல் கிண்ட தான் சொன்னான், தேவையில்லாமல் உன் கொள்கையெல்லாம் இங்கே பேசினா ஓடி போய்டும், ஐயா இனிமேல் நான் அதை பற்றி பேச மாட்டேன், நான் கிண்டிட்டு போகிறேன் என் பொங்கல்ன்ட்டு போனான். அவ்வளோதான் அவங்களோட அறிவு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் ஒரு சுயநலத்தை நோக்கி நகர்றாங்க. தலைவருக்கு இப்படி சொன்னால் தலைவருக்கு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அமைதிப்படையில் சட்சிராஜ் கைட்டி போடுற அண்டர் வேற துவைக்கிற கூட தான் கூட இருக்கிறவங்களாம். அப்படி தான் என்னுடைய பார்வையில். இப்போ சமீபத்தில் அந்த சங்கீதா விஷயம் வந்து தப்பி வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தங்கச்சியாக இருப்போன்ற சரி, அதெல்லாம் எவ்வளோ ஒரு எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா சார், எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம், ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ, அரசியலுன்றது நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இல்லை மாதம் ஒரு நாள் புக்கு வரும், வாரம் ஒரு புக்கு, மாதம் வரும். டெய்லி பேப்பர் கிடைக்கிறதே கஷ்டம். டீ கடையில் மட்டும் தான் இருக்கும். டீ கடையில் எங்கேயோ அது பேப்பர் கிடைக்கிறது கஷ்டம். அதாவது ஒரு லெஷராக எடுத்து பொறுமையாக இல்லை. ஏன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு தலையை இப்படி நீட்டுவான், ஒருத்தன் ஒரு பேப்பரை உருவான், ஒருத்தன் 1 நிமிஷம் கொடுங்க எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் நான் எழுதிக்கிறேன், ஒருத்தன் வரி விளம்பரத்தில் சில நோட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும். ஒரு பீஸ்ஃபுல்லாக படிக்க முடியாது. அப்போ ஒரு செய்தியை, டிவி கிடையாது யார் வீட்லேயும், டெலிஃபோன் கிடையாது, ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறதே அப்போ பெரிய டாஸ்க். அதனால தான் பொதுக்கூட்டங்களில் பேச்சே ஆட்சி அப்படி போனாங்க. அது கூட விஜய் சொல்கிற, இப்போ நசன் பேசினே இருக்கிறேன், பேசியே ஆட்சி பிடிச்ச கட்சி திமுக. ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபைல வந்துச்சு, டிஜிட்டல் வேலை வந்துருச்சு, இன்னும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. சங்கீதா போனால் போது, நான் தங்கச்சியாக இருக்கேன், அக்காவாக இருக்கேன், ஏன் அவங்க பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறான்னா எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்களாம் என்ன சொல்கிறது? இவங்களாம் எந்த தட்டில் எந்த ரேஞ்சில் வைக்கிறது? என்ன அப்படி ஒரு சினிமா மோகம் உங்களை ஆட்டி படைக்குது? என்ன ஒரு பெரிய உங்கள் வாழ்வியலில் உங்களுக்கு பெரிய ஒளி ஏற்றிட்டாரு? ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்காரா? அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரா? அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்காரா? இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரா? என்னங்க அப்படி? எல்லாம் எங்கள் அண்ணா வந்தால் செய்வார் சார், அதுதான் இல்லை எல்லாம் செய்வார். ஆனால் இதெல்லாம் செய்ய உங்கள் அண்ணா அனுமதிச்சாருன்னா அது யாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்க. எல்லாம் செய்வார்ன்றதை ஒத்துக்கிறேங்க. நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், அவங்க விட்டுற தோழியாக இருப்பேன்ற வரையும் நான் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் நான் வந்து வரவேற்கிறேன். தேவைப்பட்ட நான் பொண்டாட்டியே இருப்பேன்னா என்ன பேச்சு? அவனுடைய ஒருத்தி என்ன சொல்கிறா, மொட்டை அடிச்சுக்கிறான்,
ஒருத்தன் என்ன பண்ணுறான், இந்த தீ மிதிக்க போகிறப்ப தாவேக்க கொடி எடுத்து தீ மிதிக்கிறான். சபரிமலைக்கு கொண்டு போய் பஞ்சாயத்து அங்கே ஆரம்பிச்சாங்க. பூசாரி மண்டை மேலே அடிக்கிறாரு, ஓடுறா அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா பெட்ரோல் கண்ணை வச்சு சொல்கிறான், எனக்கு வந்து நகர தலைவர் கூப்பிடல, என் பேரை போடல, இந்த கேனில் நாளைக்கு என் பணத்தை தான் பார்ப்பீங்க, இத்தனை மணிக்கு நான் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்க போகிறேன்றான். அப்போ அறிவார்ந்த சிந்தனையான ஆட்கள் உங்களிடம் இல்லை அப்படின்றத நம்ம பதிவு. உங்கள் பின்னாடி நம்ம சொல்கிறோமே, இந்த விசிலடிச்சாங்க கொஞ்சம் இருக்கிறாங்க, தற்குறி இருக்கிறான்னு சொன்னால் கோவம் வருதுல்ல. ஒரு தற்குறியாக இருக்கிறதுனால தானே ஒருத்தன் தாவேக கொடி எடுத்துகிட்டு தீ மிதிக்கிறான். ஒரு தற்குறி இருக்கிறதுனால பெட்ரோலை எடுத்துட்டு நான் கொளுத்திப்பேன், என் பேரை பேனரில் போடுறேன்னு சொல்கிறான். ஒரு தற்குறியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த பெண்ணு வந்து நான் வந்து மனைவியாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாருன்னா, அப்போ உங்ககிட்ட இருக்க என்ன மாதிரி குவாலிட்டி பீப்புள் உங்கள்கிட்ட இருக்காங்க. குவாலிட்டி இப்போ நீங்கள் திமுக வளர்ந்தது, அதிமுக வளர்ந்ததுன்னா பீப்புள்ஸ் ஆர் குவாலிட்டிஸுங்க. இன்றைக்கி பாஜக வளர்ந்துன்னா பீப்புள், இன்றைக்கி நல்லதோ கெட்டதோ எங்கள் பாஜக முன்னாள் மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரி, கரெக்டாக இதெல்லாம் ஒரு குவாலிட்டி தானேங்க. உங்கள்ட்ட என்ன மாதிரி குவாலிட்டி இருக்குது, அந்த மாதிரி குவாலிட்டி அவர் வந்து அருமையான குவாலிட்டி. அவர் அதாவது புசி ஆனந்த் போன்ற ஆட்கள்லாம் இட்டுட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு செயல் திட்டம் இருப்பதுனால தான் அறிவார்ந்த சிந்தனை ஆட்களை விஜய் கூட வச்சிருக்க மாட்டேன்றாரு. ஏன் வந்து விஜய் வந்து தானுக்கு வந்து என்ன தெரியுதோ தன் கூட இருக்கவங்களுக்கு தன்னை விட கம்மியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னு தான் அவர் பார்த்து தேர்ந்தெடுத்து கூட வச்சிருக்காரு. இன்னொரு ஓபிஎஸ்ஸா புசி ஆனந்த் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். அவர் ஓபிஎஸ் புசி ஆனந்த் இல்லைன்றது அடுத்த கதை. அது அவங்க ஜெயிச்சாதான் அவர் வந்து அதுக்குள்ளே வரத்துக்கான வேலை. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒரு தெளிவான சிந்தனை இல்லைன்னு நான் சொல்கிறேன். பிளானிங் ஸ்ட்ரக்சர் இல்லை. கூட்டம் கூடுதுனால அதனால் இவங்களுக்கு பர்மிஷன் தரலன்னு இவங்க பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ ஒரு கூட்டம் கூடுறவங்க தலைவராக இருந்தால், இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து எங்கே போனாலும் கூட்டம் வருங்க. எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு போனாலும் கூட்டம் வரும். எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி அவர் காலில் போய் விடுவாங்க. எம்ஜிஆர் சாதாரண ஒரு இள வீட்டுக்கு போனாலும் கூட்டம் வரும். ஆனால் நீங்கள் வந்து எங்கெங்கே நீங்கள் கூட்டத்தில் ஏறி பேச போகிறீங்கன்னு ப்ரிப்ளான் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் கூட்டம் செயற்கையாக வர வைக்கப்படுதுல. மற்ற இடத்துக்கு கூட்டம் வருதா? இப்போ நல்ல கண் வரப்போ நீங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்குமா இல்லையா? டிராஃபிக் ஜாம் ஆச்சா? ஆகலைல்ல. டி சிவா கல்யாணத்துக்கு போகிறப்போ ஒட்டுமொத்த திரையுலகமே வந்துச்சு. ஒட்டுமொத்த திரையுலகம் வந்துச்சு. அவர் பாட்டு ஓரமாக வந்தார், நின்னார், கொடுத்துட்டு போனார். டிராஃபிக் ஜாம் ஆச்சா? எதுவுமே ஆகலைல்ல. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தானே. அப்போ இதுக்கு மட்டும் வந்து டிராஃபிக் ஜார் ஆகிற மாதிரி எல்லாம் அங்கே வராங்கன்னா, நான் சொன்ன அந்த மாஸ்டர் படத்தில் ஐடி ரைடு இடி ரைடு அப்போ நடந்த அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. புசி ஆனந்த் அதை பண்ணுறாரு. புசி ஆனந்த் என்ன சொல்கிறேன்னா, புசி ஆனந்த் அதை எப்படி பண்ணுறாருன்னா, தலைவரை நீங்கள் வந்துட்டீங்க தலைவர், கூட்டம் சமாளிக்க முடியலன்னு அவங்க நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு மக்களை பலியிடுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, புசி ஆனந்த் தலைவரை வேலூரில் 10,000 பேர் தலைவரை எல்லாரும் வராங்க தலைவர், நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல தலைவர், உங்களுக்கு அவ்வளோ கிரேஸ் தலைவரை, எங்களால் பேச அப்படியா ஏன்னா ஒரு தலைவனுக்கு எது தேவை? புகழ்ச்சி. அப்படி வராங்களா இப்படி வராங்களா இவ்வளோ பேர் வராங்களா அப்படின்னு புகழ்ச்சியில் தான். நல்லா கேளுங்க. அது வந்து பெரிய விஷயம் மாதிரி உங்களுக்கு காட்டுறது வந்து அவங்க மைண்டில் என்ன போகுதுன்னா, நம்மளை தேடி இவ்வளோ பேர் வராங்க, நம்ம பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு இவர் நினைக்கிறார். கூட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நீ கரண்ட் நடிக்கிறாரு, அவர் பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு 5000 பேர் கூட்டுறதை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி 4.5 கோடி பேர் ஓட்டு போடணும் தமிழ்நாட்டில். 5.25 கோடி பேர் 5.25 கோடி பேர் ஓட்டு போடணும். இப்போ தமிழ்நாட்டில் 5.25 கோடி ஓட்டு போடணுன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 3.5 கோடியிலேருந்து 3 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான கண்டென்ட்டுள்ளே வருவீங்க. அட்லீஸ்ட் 2 கோடியாவது போடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 கோடியே 40 லட்சம் பேர் சேர்ந்துட்டான்றாங்க ஆன்லைனில். எனக்கு ஒன்றுமே புரியல. மொத்தமே வாக்காளர்களே 5 கோடி பேர் தானடா. இவன் 1 கோடி இருக்குன்றான், அவன் 2 கோடி இருக்குன்றான், இவன் 1 கோடி இருக்குன்றான். திமுக அதிமுக 2 பேருமே 1 கோடி, 1.5 கோடி. திமுக 1.5 கோடி வந்துட்டாங்க. இவங்க 1.5 கோடினா 3 கோடி முடிஞ்சிச்சு. அதில் மிச்சம்லாம் விஜய்க்கு தான் போட போகிறாங்களா? எனக்கு அதெல்லாம் வந்து நம்பகத்தன்மான தகவல் இல்லை. ஒரு மாயையில் விஜய் இருக்கிறார். அந்த மாயை கிரியேட் பண்ணுற முட்டா பீஸுகளை கையில் வைத்திருக்கிறார் தான் சொல்லுவேன். அந்த மாயை கிரியேட் பண்ண. இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான நேரத்தை பார்க்க வேண்டிய நன்றி.